இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் ஸ்நாக்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பனானா சிப்ஸ் வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக. ஸோ ஒரு ஆளுக்கு வந்துட்டு இது அப்படியே வந்துடும். ஸோ வச்சிடலாம். இன்னொரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணி தான் வைக்கிறேன். சீஸ் பிரெட் சாண்ட்விச். இது பற்ற மாட்டேது. அவ்வளோதான் பற்றிடுச்சு. எப்படி அதுதான் நான், அதுதான் நான், அது மட்டும்தான் நான். சரி, ஓகே. இந்த பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பனானா சிப்ஸு, தேர்டு பிரேக்கு. ஓகே கைஸ், சரி. மெயினான லன்ச் என்னென்னு பார்த்துக்கலாமா? ஸோ இன்றைக்கி டைம் இல்லாததுனால ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல் போஹா பண்ணேன். போஹா அப்படின்னா அதாவது மும்பையோட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். பட் நான் ஸ்பெஷலாக பண்ணியிருக்கேனான்னு கேட்டால் கிடையாது. எனக்கு தேவை ஒரு தக்காளி கூட்டு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோவை கட் பண்ணி போட்டுட்டு அந்த அவல் இருக்குல்ல, வெள்ளை அவல், அதை போட்டு அதை செஞ்சுட்டு பிரேக் பண்ணிட்டு அதில் உள்ளதை எடுத்து வச்சுட்டேன். எதுக்கு அப்படின்னா சப்பாத்திக்கு. ஸோ இது வந்து எம்மா நெய்யோ நெய் 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 நெய்யோ நெய். ரைட்டு, இன்னும் அடங்க மாட்டேங்குது. சரி, இருக்கட்டும். இப்படி இருங்க சேரம். இது வந்து மகாராணி அவர்களுக்கு. மகாராணி இன்னைக்கு எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா பொட்டேட்டோ அவங்களுக்கு பிடிக்காததால் 3, 2, 1லேயே இது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வெங்காயத்தை தாளித்து விட்டுட்டு பொட்டேட்டோவை உருளைக்கிழங்க போட்டாச்சு. அவ்வளோதான். தலைவருக்கு வந்து டிஃபனில் வச்சிடலாம். எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுங்க தலைவரை. கட் பண்ணிடலாமா? அவ்வளோதான். இன்றைக்கான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தயாரிக்கமா. எப்பப்பா நான் ஒரு கஷ்டம்ப்பா. அவ்வளோதான்.